Welcome to the course on basic topology. Real analysisல basic topology ஓட contents பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா செட் தியரினா என்ன, ஆர்டர் ரிலேஷன், அதுக்கப்புறம் மேப்பிங்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் மேப்பிங், அதாவது ஒன் ஒன் மேப்பிங்னா என்ன, ஆன் டு மேப்பிங்னா என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த லெக்சர்ல we are going to start with the definition of ஒன் ஒன் correspondence. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஒன் ஒன் மேப்பிங் ஆஃப் ஏ ஆன் டு பி, அப்போ உங்களுக்கு ஏபி அப்படின்னு வந்து ரெண்டு செட் இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில் உங்களால் ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ண முடியணும். இந்த மேப்பிங் வந்து ஒன் ஒன்னாகவும் இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும். அப்படி உங்களால் ஒரு மேப்பிங் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அப்போ இந்த செட் ஏபி ரெண்டுமே ஒன் ஒன் கரஸ்பாண்டன்ஸில் இருக்குது. இல்லை அப்படின்னா அது ரெண்டுக்கு சேம் கார்டினல் நம்பர், இல்லை அது ரெண்டு ஈக்குவலண்ட், இந்த மாதிரி மூணு விதமாக சொல்கிறாங்க. ஓகே, ஒன் ஒன் கரஸ்பாண்டன்ஸில் இருக்குது, இல்லை ஏபி ஹேவ் த சேம் கார்டினல் நம்பர். இப்போது இந்த செட்டு வந்து ஃபைனைட் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் ஏபிசிடி இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒன் ஒன் கரஸ்பாண்டன்ஸ்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னா இது ரெண்டுலேயும் சேம் கார்டினல் நம்பர் அப்படின்னு மீன் பண்ணுறது சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் இதில் ஏபிசிடி இதில் 1 2 3 4 இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஏ ஒன்னுக்கும் பி டூ C3 D4 இப்படியே தான் இருக்கணும்னு கிடையாது. இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு மேப்பிங். இப்போ நான் கொடுத்தது வந்து ஒரு மேப்பிங். சப்போஸ் இதே செட்டுக்கு நடுவில் என்னால் வந்து வேற ஒரு மேப்பிங் இது பண்ண முடியும். ஏ வந்து 4க்கு 3க்கு போகுது, பி 1க்கு, சி 2க்கு, டி 4க்கு. இப்போ இந்த மாதிரி வேணாலும் என்னால் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மேப்பிங் எக்ஸிஸ்ட் ஆகணும். இங்கே எக்ஸாக்டாக வந்து தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸாக்ட்லி ஒன் மேப்பிங் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தேர் எக்ஸிஸ்ட் ஆ மேப்பிங் விச் மீன்ஸ் அங்கே எவ்வளோ மேப்பிங் வேணாலும் இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒன்றாவது இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆனால் போதும். ஃபைனைட்டாக இருக்கும்போது நம்ம இந்த ரெண்டு செட்லேயும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக அந்த செட்டு ஃபைனைட் செட்டா இன்ஃபைனைட் செட்டா எதுவுமே தெரியாத பட்சத்தில் அது ரெண்டும் ஒன் ஒன் கரஸ்பாண்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இப்போ ஒன் ஒன் கரஸ்பாண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த மூணு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. தேர் இஸ் அ டைப்போ ஹியர். இது பி கிடையாது, இது ஏ. சரிங்களா? ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. இப்போ இந்த மூணு விஷயத்த வந்து நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு அவுட்லைன் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ மொதல் விஷயம் என்ன, ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ. இப்போ ஏக்கும் நடுவுலையே வந்து ஒரு ஒன் ஒன் ஆன் டூ மேப்பிங் உங்களால் டிஃபைன் பண்ண முடியணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏ. இந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த மேப்பிங் எல்லா எலமெண்ட்டும் அது கூடயே தான் மேப் ஆகுது. ஏலேருந்து ஏக்கே தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த மேப்பிங் ஒன் ஒன்னாகவும் இருக்கும், ஆன் டூவாகவும் இருக்கும். ஸோ இது முடிஞ்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க செகண்டில், ஏ ரிலேட்டட் டு பி அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் அ ஒன் ஒன் ஆன் டு மேப்பிங். ஓகே, எது ரெண்டுக்கும் நடுவில் ஒன் ஒன் ஆன் டு மேப்பிங் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் நடுவில் வந்து ஒரு ஒன் ஒன் ஆன் டு மேப்பிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மேப்பிங்க்கு வந்து சப்போஸ் நம்ம நேம் எஃப் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா we can define the inverse of this mapping. இதுக்கு முன்னாடி லெக்சரில் நம்ம பார்த்தது இன்வர்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இல்லைன்னா இன்வர்ஸ் ஆஃப் அ செட் அப்படி பார்த்தோம். இன்வர்ஸ் இமேஜஸ், இங்கே இன்வர்ஸ் ஆஃப் அ மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்வர்ஸ் ஆஃப் அ மேப்பிங் நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம கொடுத்துருக்கிற மேப்பிங் வந்து ஒன் ஒன்னாகவும் இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குதுங்க. சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒய்க்கு மேப் ஆகுது அப்படின்னா உங்களோட எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் வந்து எக்ஸுக்கு தான் மேப் ஆகும். சரிங்களா? திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் அப்படின்னா, சரி இங்கே நம்ம ஏன்னு பேசிகிட்டு இருக்கோமா, ஏ அப்படின்னா திஸ் வில் பி ட்ரூ ஃபார் ஆல் ஒய் இன் பி. இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷனையே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ் என்னவா இருக்கோ, சப்போஸ் எஃப் இன்வர்ஸ் ஃப்ரம் பி டு ஏ, இதுவுமே வந்து ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ ரெண்டுமே இதுக்கு இருக்கும். அதனால நம்மளோட செகண்ட் கண்டிஷன் சிமெட்ரி வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. இப்போ மூணாவதாக நம்ம என்ன கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணணும், டிரான்சிட்டிவ். அதாவது ஏ ரிலேட்டட் டு பி அப்புறம் பி ரிலேட்டட் டு சி, இது ரெண்டும் கொடுத்துருந்துருக்காங்க. அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் மேப்பிங்ஸ். இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு மேப்பிங் கண்டுபிடிக்கணும், பிக்கும் சிக்கும் நடுவில் ஒன்று கண்டுபிடிக்கணுங்களா. எஃப் ஃப்ரம் ஏ டு பி, அடுத்து ஜி ஃப்ரம் பி டு சி, which are both
ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ ரெண்டுமே ஒன் ஒன்னாகவும் இருக்கும் ஆன் டூவாகவும் இருக்கும். அடுத்து காம்போசிஷன் ஆஃப் மேப்பிங்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ ஏலிருந்து பிங்கிற செட்டுக்கு ஒரு மேப்பிங் எஃப்னு போகுது அப்படின்னா, பியிலிருந்து சிக்கு ஒரு மேப்பிங் ஜின்னு இருக்கு அப்படின்னா, இந்த ஏலிருந்து சிக்கு வந்து நம்மளால கொண்டு போக முடியும். என்ன இங்க இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்க யூனிக்கா ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இதை வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். இந்த பி இருக்கு பாத்தீங்களா, இங்க ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பில யூனிக்கா ஒரு எலமெண்ட் இருக்கும். இந்த பில இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்க சில ஒரு யூனிக்கா இருக்கும். இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதைத்தான் வந்து நம்ம காம்போசிஷனுக்கு வந்து ஜி காம்போசிட் எஃப் இல்லைன்னா எஃப் காம்போசிட் ஜி, அது வந்து ஒவ்வொரு ஆத்தர்ஸ் ஒவ்வொரு மாதிரியான நோட்டேஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ இந்த எஃப்ங்கிற மேப்பிங் வந்து ஒன் ஒன் அண்ட் ஆன் டூவா இருக்கு, ஜியும் ஒன் ஒன் ஆன் டூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த காம்போசிஷனும் ஒன் ஒன் அண்ட் ஆன் டூவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து செட் தியரி சம்பந்தமான ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா அந்த இதுலையுமே இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த இதை யூஸ் பண்ணும்போது இந்த ஜி காம்போசிட் எஃப் ஃப்ரம் ஏ டு சி நான் இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணேன். சரிங்களா, இதுவுமே வந்து ஒன் ஒன் அண்ட் ஆன் டூவா இருக்கும். அப்போ இதுவும் ஒன் ஒன் அண்ட் ஆன் டூவா இருக்கு அப்படின்னா இங்க நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஏ இஸ் ரிலேட்டட் டு சி. இந்த மூணு விஷயமும் இருக்கு. அப்போ இங்க சொன்னது மட்டும் இல்லாம இப்போ ரெண்டு செட்டுக்கு நடுவுல இந்த மூணு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி ஒரு ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னாலே அதை நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். பேசிக்கா நம்ம மேப்பிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. மேப்பிங் சம்பந்தமான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். மேப்பிங்கோட டொமைன், கோடொமைன் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணாம அதோடைய நேச்சுரல் டொமைன், அதாவது இதுக்கு இதுல இருந்தெல்லாம் வேல்யூஸ் என்னவா வேணாலும் எடுத்துக்கலாம், இதோட சப்செட் அது என்னவா வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க நம்ம பேச போறது எல்லாமே வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ். ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம பார்ப்போம். ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்டையர் ரியல் நம்பர் இல்லைன்னா சம் சப்செட் ஆஃப் ரியல் நம்பராக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க மொதல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸுக்கு வந்து பாசிபிள் வேல்யூஸ் வந்து எண்ணில் இருந்தால் நான் எடுக்கணும், அதாவது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்தால் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, இதைத்தான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, இப்போ டொமைன் அப்படிங்கிறது என்னது, எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நம்மளால கொடுக்க முடியும், எக்ஸுக்கு எண்ணிலிருந்து வேல்யூஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எண்ணிலிருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுக்கும் போது நம்மளால எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ண முடியாமையோ இல்லை இன்ஃபினிட்டிக்கு போகிற மாதிரியோ ஏதாவது பாசிபிள் இருக்கா, கிடையவே கிடையாது. என்ன வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வரத்தான் போகுது. ஸோ நம்ம என்டையர் எண்ணே வந்து நம்ம டொமைனாக இருக்கும். சரி, இப்போ ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிப்போம். இந்த எண் அப்படிங்கிறது என்னது, 1 2 3 இப்படியே போகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ 1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, 1. 2 கொடுக்கும்போது 0, அடுத்து -1 -2 -3 இப்படியே நமக்கு போகுது. சரிங்களா, இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் அண்ட் ரேஞ்ச். இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 1. இந்த எக்ஸ் வந்து இசட் பிளஸ் யூனியன் செட் 0லேருந்து வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இசட் பிளஸ் யூனியன் செட் 0 அப்படிங்கிறது என்னது, 0 1 2 3 இப்படி போகக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இதில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியாமல் போகுது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, எதுவுமே கிடையாது. அதனால நம்ம மொத்த இசட் பிளஸ் யூனியன் செட் 0வுமே இதோடைய டொமைனாக தான் இருக்கும். இப்போ ரேஞ்ச் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ 0. 0 கொடுத்தீங்கன்னா 1 வரப்போகுது. அடுத்து 1 கொடுத்தீங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அடுத்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, அடுத்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 இப்படி இருக்க போகுது. இதை வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 1 2 5 10, அடுத்தது என்ன வரும், 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 அது 17, இந்த மாதிரி இருக்க போகுது. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் கேன் டேக் எனி வேல்யூ இன் த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஐடென்டி மேப்பிங். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்த்தோம் இந்த மேப்பிங் 1 1 and 2. இதில் வேல்யூ என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றியே நம்ம பேச கிடையாது. அதனால இந்த இதை பொறுத்த வரைக்கும் டொமைன்ஸும் சரி
ரேஞ்சும் சரி ரெண்டுமே என்டையர் ஆராக தான் இருக்க போகுது. அடுத்த ஃபங்க்ஷன் f of x is equal to under root absolute of x. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கலாம் அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அது போக இதோட ரேஞ்சும் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போது அண்டர் ரூட் பார்த்ததையுமே இருந்துட்டு நமக்கு வேல்யூ பாசிட்டிவ்லையும் வரலாம் நெகட்டிவ்லையும் வரலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அது ஒரு எலமெண்ட்ரி லெவல் வரைக்கும் அது சரிதான். ஆனால் இப்போது ஸ்கொயர் ரூட்லேயே வந்து பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு இருக்குது. நம்ம பாசிட்டிவ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நெகட்டிவ்னா வி வில் ஹேவ் மைனஸ் ஹியர். ஓகே, இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? இந்த அண்டர் ரூட் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ரியல் வேல்யூவாக இருக்கணும். சரி, இது ரியல் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? ரூட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் வந்து நான் நெகட்டிவ் குவான்டிட்டியாக இருக்கணும். இது ஃபார் வாட்? நீங்கள் எந்த ஒரு ஆர் எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த அப்சல்யூட் இருக்கங்காட்டி இது உங்களுக்கு ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டியாக தான் கிடைக்க போகுது. அப்படின்னா இங்கே என்ன நடந்துருச்சு? இட் இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஆர். அப்போ உங்கள் என்டையர் ஆர் தான் வந்து உங்கள் டொமைன். அடுத்து ரேஞ்ச். இப்போ இது என்னது? இந்த அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டி தான். அதுக்கு பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு நான் நெகட்டிவ் குவான்டிட்டி. ஸோ இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் elements in R such that it has to be a non-negative quantity. அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? closed at 0, open at infinity. இப்படி ஒரு இன்டர்வல் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா we have these definitions. இந்த டெஃபினிஷன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, 1-1 கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம டிஃபைன் பண்ணோம் பார்த்தீங்களா? அதை வச்சு தான் வந்து இங்கே நம்ம ஒர்க் பண்ணவே போகிறோம். சரி வாங்க, எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் n கொடுத்தாங்க அப்படின்னாலும் உங்கள் jn அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா 1 2 3 till n வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு செட்டை தான் வந்து jn அப்படின்னு அவங்க டினோட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து j அப்படிங்கிறது நம்மளுடைய இன்டீஜர்ஸ். இந்த மாதிரி மொத்த இன்டீஜர்ஸையும் தான் வந்து j அப்படின்னு எடுத்துருக்காங்க. அதாவது இப்போ வரைக்கும் இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதை இங்கே ஜேனும் ZNன்னு எடுத்துக்கிட்டு இருந்ததை வந்து JNன்னு எடுத்துருந்துருக்காங்க. ஓகே, இப்போ ஏங்கிறது எந்த ஒரு செட்டாக வேணாலும் இருக்கலாம். இப்போது உங்களால் வந்து ஏக்கும் ஜேஎனுக்கும் நடுவில் ஒரு மேப்பிங் கண்டுபிடிக்க முடிஞ்சு அது வந்து 1-1 and on2 இருந்துருச்சு அப்படின்னா சரிங்களா? அப்போ இந்த செட்டை நம்ம ஃபைனைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஏக்கும் ஜேஎனுக்கும் நடுவில் ஒரு 1-1 and on2 மேப்பிங் அப்படிங்கிறது என்ன? சரி, நான் ஜேஎன் டு ஏங்கிற மாதிரி நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சம் ஃபங்க்ஷன். இப்போ எஃப் ஆஃப் 1 வந்து இதில் ஏதோ ஒரு எலமெண்ட்டு, எஃப் ஆஃப் 2 வந்து இதில் ஏதோ ஒரு எலமெண்ட்டு, அதே மாதிரி எஃப் ஆஃப் ஏஎன் என் வந்து இதில் ஏதோ ஒரு எலமெண்ட்டு. அப்போது ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ண முடியுது? A1 A2 எக்ஸெட்ரா ஏஎன் இந்த மாதிரி வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் எழுத முடியுது. அது அண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து இவ்வளோ தூரம் தான் அப்படிங்கிறது என்னால் தெளிவாக சொல்ல முடியுது. அதனால இந்த செட் ஏங்கிற செட்டு வந்து வி கால் இட் அஸ் ஃபைனைட் செட். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி உங்களால் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்க முடியலை அப்படிங்கும்போது தட் பிகம்ஸ் அன் இன்ஃபைனைட் செட். அடுத்தது வாங்க, கவுண்டபிள். ஏஎஸ் ரிலேட்டட் வித் ஜே. அப்போது ஜே டு ஏ எப்படி இது பண்ணுறேன் அப்படின்னா ஜேங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அப்போ இசட் ப்ளஸ் இசட்னு சொல்லிட்டேன், இசட் ப்ளஸ். இப்போ நான் என்ன நடக்குது? எஃப் ஆஃப் 1லிருந்து ஆரம்பித்து எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 2 எஃப் ஆஃப் 3 இந்த மாதிரி வந்து நமக்கு போய்கிட்டே இருக்க போகுது. A1 A2 A3 இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஏங்கிற செட்டு என்ன ஆயிரும்? A1 A2 A3 இப்படி போய்கிட்டே இருக்க போகுது. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? இந்த செட்டு வந்து இன்ஃபனைட்டாகவே இருந்துச்சு அப்படின்னாலும் என்னால் இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்கெல்லாம் வந்து இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு, இது செகண்ட் எலமெண்ட்டு, இது தேர்ட் எலமெண்ட்டுன்னு என்னால் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுக்க முடியுது. இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுக்க முடிகிற செட்டை தான் வந்து நம்ம கவுண்டபிள் செட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது உங்களால் வந்து அது ஃபைனைட்டாவோ இல்லை அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுக்க முடியலை அப்படின்னா அதை அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேட்டகரியாக பார்த்துட்டிங்கன்னா அட்மோஸ்ட் கவுண்டபிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்துருக்காங்க. இந்த அட்மோஸ்ட் கவுண்டபிள் அப்படிங்கிறது வந்து இப்போது என்னோட இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து
பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பை வால்டர் ரூடின் அவரோட அப்ரோச் யூஸ் பண்ணுறேன். இதே நீங்கள் வந்து வேற ஆத்தர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்துட்டு கவுண்டபிளி ஃபைனைட், கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படிங்கிற மாதிரி 2 கான்செப்ட் சொல்லியிருந்திருப்பாங்க. அதில் வந்து கவுண்டபிளி ஃபைனைட்னு அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்களோ அதைத்தான் வந்து இங்கே ரூடின் வந்து ஃபைனைட் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை தான் வந்து அவர் இங்கே கவுண்டபிள்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ பொதுவாக கவுண்டபிள் அப்படின்னு மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இங்கே வந்து அவர் அட்மோஸ்ட் கவுண்டபிள்னு சொல்லியிருந்திருக்காரு. சரிங்களா? இப்போ நீங்கள் ரொம்பலாம் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஃபைனைட், கவுண்டபிள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுக்க முடியும். அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் கொடுக்க முடியுது. அது ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருந்தால் அது ஃபைனைட், கவுண்டபிளி ஃபைனைட்னு வேணாலும் சொல்லிக்கலாம். இல்லை இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கு, பட் ஸ்டில் என்னால் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் வி கால் இட் அஸ் கவுண்டபிளி இன்ஃபினைட். சரிங்களா? கவுண்டபிள் செட்ஸோடைய இன்னொரு சில நேம்ஸ் தான் கொடுத்துருந்துருக்காங்க. அதாவது கவுண்டபிள் செட்ஸ், என்யூமரபிள் இல்லை டிஎன்யூமரபிள் இந்த மாதிரி நம்ம நல்லா சொல்லிக்கலாம் அப்படின்னு. சரி வாங்க அடுத்தது. இங்கே என்ன? செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் ஆர் கவுண்டபிள். இதைத்தான் வந்து இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால வந்து என்ன சொல்கிறது, ஜே அப்படின்னு எடுத்திருந்தேன் அப்படின்னா இந்த ஜேக்கும் இசட்டுக்கும் நடுவில் என்னால் வந்து ஒரு மேப்பிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியணும். ஓகே, ஜேங்கிறதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு என்ன 1 2 3 இந்த ஃபார்மேட்டில் இருக்க போகுது. இசட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து நான் ஜென்ரலாக -3 -2 -1 0 1 2 3 இந்த மாதிரி போகுது. இப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை இப்போதைக்கு என்னோட கன்வீனியன்ஸுக்காக நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 0 1 -1 2 -2 இந்த ஒரு ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஒரு ஃபார்மேட்டில் எழுதிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 1 கொண்டு வந்து இந்த 0 கூட, அடுத்து இந்த 2 கொண்டு வந்து இங்கே இருக்கிற 1 கூட, இந்த மாதிரி நான் மேப் பண்ண ட்ரை பண்ணுவேன். சரி, அதுக்கான ஒரு குட்டி ட்ரையல் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். நமக்கு பர்ஃபெக்டாக இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, பட் இட் இஸ் ஜஸ்ட் அ ட்ரை. ஓகே, சரி, இது வந்து என்னுடைய எக்ஸு, என்னுடைய டிசைட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது. நான் கொடுக்குற இன்புட் என்ன கொடுக்க போகிறேன்? 1 கொடுக்க போகிறேன். 1 கொடுக்குறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கே நான் ஏன் 2 காலம் போட்டிருக்கேன்? இங்கே ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் தனியாக நான் பிரித்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரையல். ஏன் அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் மிக்ஸ் ஆகி வரங்காட்டி. சரி, 1 கொடுத்தேன். 1 இந்த 1 வந்து ஆடா எனக்கு ஈவனா? ஆடு. அப்போ இந்த கேஸில் 1 யூஸ் பண்ணி நான் 0 கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? 1 - 1 எனக்கு 0 ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து 2, அது ஈவன். இப்போ ஈவனை யூஸ் பண்ணி இந்த 2 யூஸ் பண்ணி எனக்கு 1 கொண்டு வரணும். 2 / 2 வந்துடுச்சு, பிரச்சனை கிடையாது. இல்லை இது மட்டும்தான் ஒன்லி பாசிபிலிட்டியா? இல்லை 2 - 1ம் 1 தான். ஸோ எனக்கு இப்போ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அடுத்து 3க்கு வாங்க. இப்போ 3லேருந்து நான் என்ன கொண்டு வரணும்? -1 கொண்டு வரணும். சரி, இப்போ 3லேருந்து -1 அப்படின்னா ஒரு காமனான ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பார்த்தா முன்னாடி ஒரு மைனஸை போட்டுக்கிறேன். 3 - 1 2 ஆயிரும். இதை டிவைட் பை 2 பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு -1 வருதுங்களா? ஓகே, அடுத்து 4. இப்போ 4 டிவைட் பை 2 போட்டேன் அப்படின்னாலும் 2 தான். 4 - 2 போட்டேன் அப்படின்னாலும் 2 தான். ஆனால் இங்கே பேட்டர்ன் ரிப்பிட்டேஷன் ஒன்று கிடையாது, அதனால இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம தூக்கிடுவோம். சரி, அடுத்து வாங்க 5. இப்போ இதே இது 5க்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். -5 - 1 of 2 -2. ஸோ அப்போ இந்த 2 பேட்டர்ன் மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ இங்கே மட்டும் அதே பேட்டர்ன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போவும் ஆன்சர் மாறல. ஓகே, குட். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம். f of x is equal to minus of x minus 1 upon 2 if x is odd. சரிங்களா? அடுத்து x upon 2 if x is even. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் 1 1 on 2 இருக்கு. இப்போ fங்கிறது நான் எங்கிருந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன்? செட் ஆஃப் இன்டீஜர்ஸ்லேருந்து செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்லேருந்து z வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 1 1 on 2. அப்போ இந்த 1 1 on 2 between j and z அப்படின்னா the set z is countable.
அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்றோம். சரிங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.